நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவு பாராட்டர்கள் அவரை துதிக்கலாமா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாமா? சங்கீதம் 37வது அதிகாரம் வசனங்கள் 4-5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சங்கீதக்காரன் தாவீதை கொண்டு சொல்கிறார், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்துவிடு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் பல வேளைகளில் நம்முடைய பலத்தாலும் நம்முடைய சிந்தனையினாலும் நம்முடைய பொருட்களாலும் காரியத்தை நாமளே செஞ்சிடலாம். அது வாச்சிரும், இப்படி போனால், இப்படி செஞ்சால், இப்படி பேசினா அது நடந்துடும் அப்படின்னு பல வேலைகளிலே பல காரியங்களை செய்து அதில் தோல்வியை கண்டு சோர்ந்து போயிருக்கும். அநேக காரியங்கள் அப்படி நாம் தோல்வியை கண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காரியத்தை அவரிடத்துல ஒப்புவித்து விடு, அவரே வாய்க்க பண்ணுவார். அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பலத்தால் நம்முடைய யோசனைகளால் இதெல்லாம் செஞ்சிடலான்னு பல காரியங்களை நாம் செய்கிறோம்ல. ஆனால் அது சின்ன 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 காரியமாக தான் இருக்கும். ஆனால் அது தோல்வியிலே பல வேலையில் முடிஞ்சிருக்குது அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன காரியமோ பெரிய காரியமோ நம்முடைய பலத்தால் செய்ய முடியுமோ முடியாதோ எதுவாயினும் எல்லா காரியங்களும் முதலாவது அவரிடத்தில் சொல்ல, அப்பா இப்படி ஒரு காரியம் இருக்குப்பா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, அவரிடத்தில் ஒப்பித்து விடுங்கள், தைரியமாக இருங்கள், அவர் அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடித்து நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறவங்கள அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா, கொடா கோடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்களுடைய காரியங்களே தோல்வியை கண்டு, தங்களுடைய பாதையிலே தோல்வியை கண்டு அப்பா கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோம்ப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, உன் வழியை என் இடத்தில் ஒப்புவித்து விடு, நான் அதை பார்த்துக்கொள்வேன். அப்பா இப்பொழுதும் கர்த்தாவை தங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அப்பா உம்மிடத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய காரியங்களே அவருடைய திட்டங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக. அவர்கள் காரியங்களிலே நீர் வெற்றியை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. தகுப்பறி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.